ரீசெண்டா ரசிகர்களின் ரசிகன் மணியோட ஆபாச வீடியோ கால் சர்ச்சையை பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் கடந்த சில நாட்களா ரொம்பவே வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல டிஃபரெண்டான ஆக்டிங் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்தது மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் ரசிகர்களின் ரசிகன் மணி. தொடர்ந்து இப்படி வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்தது மூலமா தனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேசி உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த நிலையில ரீசெண்டா ஒரு பொண்ணு கூட ஆபாச வீடியோ கால் பண்ணதா சொல்லி அந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. சொல்லப்போனா அந்த வீடியோ பார்த்த பலரும் அவர் திட்டி தீர்த்தது மட்டும் இல்லாம அவரை வச்சு மீம்ஸ் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து நொந்து போன ரசிகர்களின் ரசிகன் மணி, ஏன் என்ன இப்படி வச்சு செய்றீங்க, அது எடிட்டட் வீடியோ, என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க, சாகடிச்சிடாதீங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போஸ்டா ஷேர் பண்ணியிருந்தாரு. கூடவே இதை பத்தி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ண கேஸ் ரிப்போர்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில ரீசெண்டா இந்த இஷ்யூ பத்தி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ண அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி நீங்க கொடுத்த எல்லா லிங்கையும் சப்மிட் பண்ணி லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நிறைய பேஜஸ்ல வீடியோ ரிமூவ் ஆயிருக்கு. இந்த டைம் ஆச்சு யாரையாவது ஒருத்தரையாச்சு பிடிப்பாங்கன்னு நம்புவோம். இது வரைக்கும் பேசாத நிறைய கிரியேட்டர்ஸ் நல்ல விரும்பிகள் கூட இந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு ஆறுதலா கூப்பிட்டு பேசிருக்கீங்க. உங்க யாரையும் மறக்க மாட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின நிறைய பொண்ணுங்களையும் அபியூஸ் பண்ணி நிறைய பேர் திட்டிருந்தாங்க. அதை பார்க்க தான் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஹேட்டர்ஸ்க்கு சொல்றேன், நீங்க இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் என்ன உடைக்க வேண்டாம். அண்ணா அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல, நான் ஆல்ரெடி உடஞ்ச பீஸ் தான். ஃபாலோவர்ஸ்க்கு சொல்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் லீகலா ஆக்ஷனுக்கு ட்ரை பண்றேன். அப்படி நடக்கலனா என்ன பண்ணனா இது இனிமேல் நடக்காதோ அதை பண்றேன். உங்க எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி முடிச்சிருக்காரு.